வெல்கம் டு லாவண்யாஸ் கிச்சன் கார்னர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பட்டாணி காலிஃப்ளவர் சேர்த்து குருமா எப்படி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்திக்கு டேஸ்டான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல 1/4 கப் பட்டாணியை 6 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துட்டு அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து பட்டாணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போது ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்துட்டு அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ண இந்த காலிஃப்ளவரை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா கொதிக்கிற தண்ணி சேர்த்து ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடணும். இப்படி சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து கழுவும் போது தான் அந்த காலிஃப்ளவரில் இருக்க பூச்சி புழு எல்லாமே சாகும். இப்போது குருமாக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு 1/2 மூடி திருவின தேங்காயை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட 2 ஸ்பூன் மல்லி 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு, 3 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 1 அன்னாச்சிப்பூ, 1 பிரியாணி இலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போது 3 பச்சை மிளகாயை இதில் கீறி சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகி வர அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது 2 பழுத்து தக்காளியை கட் பண்ணி அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவரையும் வேக வச்ச பட்டாணியும் அதில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாம். குருமாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இப்போது இதை மூடி போட்டு 1/2 மணி நேரம் மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுடலாம். இப்போது 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா குருமாவில் ஓரத்தில் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழையை தூவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சூப்பரான பட்டாணி காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நான் இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.